கடவுளே கடவுளே கடவுளே. அதில் ஜனகராஜ் வேறு, உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா. ஆக்சுவலாக அப்போல்லாம் அந்த பாம்பு இது பண்ணிவிடும், தைச்சிருவாங்க அவங்க. ஓஹோ, அந்த ஆள் தைக்கல, அது அப்புறம் தெரிஞ்சாங்க. அது போகிறது இங்கே போகிறது, இங்கே பாம்பு படம் எடுத்துருது சார். நாங்கள் சுரேஷ் கிருஷ்ணா படம் எடுத்து வச்சுருக்கோம், பாம்பு படம் எடுத்துருக்கேன். நீங்கள் அவர் நீங்கள் தலையில் அடிக்கிறீங்க. தலை யோசிச்சா சொல்கிறியா சார்? நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது அந்த டைம் பாம்பு பிளாஸ்ட், ஜம்ப் பண்ணுவேன் தலையில் பாம்பு பிளாஸ்ட் வரும். ஆதித்யா டிவி குறும்பு ரசிகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். செய்தித்தாளை இனிக்கும்ல A ஃபார் அண்ணாமலை, B ஃபார் பாஷா, C ஃபார் சந்திரமுகி, D ஃபார் தர்மதுரை, இப்படி சொல்லினே போகலாம். அது என்ன ரஜினி படம் பேராகவே சொல்கிறீங்கன்னா முக்கியமான ஒரு கனெக்ஷன் இருக்குது இல்லை? அது என்னன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி கெஸ்ட்டு அடாதான்ப்பா ப்ரோமோவில் நிறைய தடவை போட்டியப்பா, நிறைய தடவை போட்டுக்கலாம். பட் இவர் ஒரு தடவை வந்தால் மாதிரி தான். த கிரேட் மிஸ்டர் சுரேஷ் கிருஷ்ணா. வணக்கம் மிஸ்டர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களே. டெரராக இருக்குது ஆக்ஷன் உங்கள் படங்கள்லாம். நீங்கள் இவ்வளோ காமாக ஜென்டில்மேனாக உங்கள் வாய்ஸே கேட்க மாட்டேங்குது. எப்படி இவ்வளோ சாந்தமாக இருக்கீங்க? அதுக்குள்ளே எப்படி ஒரு பாஷா ஒருத்தர் இருக்கார் அவளுக்குள்ள எப்படி? அது ஆல்ரெடி பாஷாவில் இருக்குது. எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதான் பேர் சுரேஷ் கிருஷ்ணா, ஆனால் உள்ளே இருக்கிறது பாஷா. பிகாஸ் நீங்கள் வந்து பேசுகிறதே மெலடி மாதிரி இருக்குது, சாந்தமாக இருக்குது. நீங்கள் செட்டிலெல்லாம் கோச்சிப்பீங்களான்ற எனக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா நீங்கள் பாலச்சந்தர் ஸ்டூடெண்ட் வேறு. அவர் எப்படி அதிரும், அவர் வந்தாலே அதிரும்னு எனக்கு தெரியும். பட் உங்களுக்கு கோவமே வராதா செட்டில்? இது நல்ல கொஸ்டின். இது ஆக்சுவலாக ஒரு இன்சிடென்ட்டே சொல்கிறேன் இதுக்கு. நான் வந்து ரொம்ப குவாய்ட்டாக இருக்கிறது வந்து ஒரு என்னோட டிஎன்ஏ. ஐ நெவர் லூஸ் மை கூல். வீராங்கிற படத்தில் அந்த ஒரு கோலம், பெரிய கோலம், ரஜினியோட ரோஜா போட்டிருப்பா ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் வந்து ஆல்ரெடி நான் ரஜினி சார் அண்ணாமலை பண்ணிட்டேன், வீரா பாதி பண்ணியாச்சு. அப்போ ஒரு அந்த கோலம் சீனு, அந்த கோலம் பாவம் அந்த மகிங்கிற ஆர்ட் டைரக்டரோட அசிஸ்டன்ட் மணின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். ஃபுல் ஃப்ளோரோட சைஸில் கோலம் போடணும். பெர்ஸ்பெக்டிவ் எப்படி? ஹி ஹாஸ் டு பி அப்ஸ்டர்ஸ். ஸோ அவன் ஒரு க்ரெயினில் அந்த இப்படி படுக்க வச்சுட்டு அப்படியே தூக்குவாங்க. அவன் ஹைட்டு பார்த்தா தான் அவனுக்கு தெரியும். அப்படியே கீழே போவான். ஃபுல் நைட் 6 மணிக்கு ஆரம்பித்து மார்னிங் 7க்கு தான் அவன் அந்த இதுலேருந்து கேட்டினாங்க. இஸ் ஃபுல்லி கோலம் ரெடி. பார்த்தோடனே எல்லாம் பிரம்மாண்டம். எனக்கு ஏதோ உள்ள 6th சென்ஸில் டே ஒரு கயத்தை போடுங்கடா, ரஜினி சார் வந்தோன்னே ஃபேன்ஸ் அப்படி ஓடி வருவாங்கடா சொல்லிகிட்டே இருக்கு. எவனும் கேட்கல. கரெக்டாக ரஜினி சார் வந்தார். நான் தலைவான்னு ஓடிட்டான் சார் கோலம் மேலேயே. அங்கே போய் நின்ன உடனே எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் ஃப்ளிப் ஆகிட்டேன். கத்திட்டேன், கண்ணாபின்னு கத்திட்டேன். அந்த எல்லாரையும் குரலே கேட்டு அந்த செட்டில் பயந்துட்டாங்க எல்லாரும். அப்புறம் கயத்தை போடுறாங்க எல்லாம் கண்ணாபின்னு கத்திட்டு எல்லாம். ரஜினி சார் வந்தார். சார் சாரி சார் அப்படின்னா. இல்லை எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் அப்படின்னா. என்ன உனக்கும் கோவம் வரும்? இப்போ ஜென்ரல் எத்திக்ஸு, ஐயோ டிவோர்ஸா, ஐயோ 2 ஒய்ஃபா, ரீமேரேஜ் எல்லாம் பேசுகிற இடத்துல அந்த சமயத்தில் 94, 95 நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய சீரியஸ் இஷ்யூவை காமெடியாக எடுத்துன்னு போகிறீங்க. அந்த சீரியஸ்னஸ், அதை பற்றி ஒரு முகம் சொல்லிக்கிறது எதுவுமே இல்லாமல் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் 2 பேரும் பண்ணிட்டா கூட ஓகே தான்ற மாதிரி பீப்புள் மைண்ட் செட் வந்துச்சு இல்லை? அது ஒரு தைரியம் வேணாமா? நார்மலி இப்போ சீரியஸாக எடுத்துதான் கல்யாண பரிசில் இவன் யாரை பண்ணிக்க போகிறா, எந்த சிஸ்டரை அப்படின்னு ஆரம்பிச்சு யாரை பண்ணிக்க போகிறான்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அவ்வளோ ஜாலியாக எடுத்துன்னு போகிறீங்க அந்த படத்தை. எப்படி அது? ஆக்சுவல் அந்த படம் ஒரிஜினலி ஒரு தெலுங்கு ரீமேக். அது அண்ணாமலைக்கு அப்புறம் பாஷா கதை ஆல்ரெடி ரெடியாக இருந்தது, ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. சப்போஸ் ஆமாம், நான் வந்து பாஷா பண்ணலாம் தான். இல்லை ஒரு ஐடியா சொல்லிவிட்டு பஞ்சு சார் வந்து இந்த படத்தை பார்த்துருக்காரு தெலுங்கு, இதை வந்து என்கிட்ட காட்டினார். நான் பார்த்துட்டு இந்த படம் ரீமேக்கா உங்களுக்கா சார்? வேண்டாம் சார். நான் வந்து நோட்ஸ் எழுதி கொடுத்தேன். 2 பொண்டாட்டிக்கு தேவையா? அண்ணாமலைக்கு அப்புறம் ஹீரோயிசமே இல்லை இதுலையே, காமெடியாக இருக்கு, தட்ஸ் ஃப்ளிப்பண்ட்டாக இருக்குது, இது வேண்டான்னு சொல்லி நான் ஒரு பெரிய லிஸ்ட்டு அண்ணாமலையில் ப்ளஸ் என்ன இதில் நம்ம மைனஸ்னு சொல்லி அவர் வீட்டிலே கொடுத்தேன். சிரிச்சார் பெருசாக. எனக்கு புரியுது உன்னோட டென்ஷன். அப்போ அது பாஷா அந்த மேட்டர் இருக்குது, அதை பண்ணிடலாம் சார், இது பண்ணுவோம். ஏன்னா அண்ணாமலை ஒரு பீக்குக்கு போயிடுது. நம்ம மறுபடியும் பாஷா இப்போ தொட்டோம்னா கம்பேரிசன் இது அண்ணாமலையோட வரும். அண்ணாமலை இஸ் ஆல்ரெடி பிக் ஃபிலிம், டோன் இட் டவுன்டர். ஒரு நல்ல என்டர்டெய்னிங் காமெடி பண்ணுவோம். ஆடியன்ஸ் பல்ஸ் அப்புறம் சைக்காலஜி அப்புறம் சொல்லிட்டு தென் வி வில் டூ பாஷா அப்படின்னா. சரி ஓகே. ஆனால் இப்படி இருந்தால் கஷ்டம் சார். இது வந்து ரொம்ப நீ சொன்ன மாதிரி 2 பொண்டாட்டி அது ஜஸ்டிஃபை பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணுவோம் நீ பண்ணிக்கோ. அது சேஞ்சஸ் என்னெல்லாம் அந்த ஒரிஜினல் மாதிரி வேண்டாம், யூ சேஞ்ச் இட். ஸோ அதில் இப்போ அம்மா கேரக்டர் கட்டுறா, இது கட்டுறா, அவன் நிஜமாகவே டெத் மாதிரி ஃபீல் பண்ணுறான். அப்புறம் லைஃப்பில் இந்த கோலம் சீன் இதெல்லாம் வந்து புதுசாக ஆட் பண்ணித்ததுக்கு. ஸோ தட் ஜஸ்டிஃபிகேஷன், she died, he didn't want to marry, but because this girl came in life, he had to marry her situation create பண்ணணும்.
அது வரைக்கும் கரெக்டாக ஜஸ்டிஃபை ஆகிடுது. அதுக்கப்புறம் ஹவு டு ஜஸ்டிஃபை 2 பொண்டாட்டி அங்கேருந்து காமெடி உள்ளே போச்சு பாருங்கள். அங்கே தான் ரஜினி சாரோட எக்ஸ்ட்ராடனரி காமெடி டேலண்ட். சிரிக்க வச்சு நம்ம செட்டில் ஷார்ட்டில் சிரிச்சுட்டே இருப்போம் சார். இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அந்த பெரிய ஃபேமஸ் இந்த கோவிந்தா சீன் இருக்குது. அந்த ஹைதராபாத்தில் பிர்லா மந்திரிலாம் ஷூட் பண்ணுறோம். யூன் பிலீவ் இட், அவ்வளோ கூட்டம் அந்த சீனுக்கு அங்கே ஷூட்டிங் பார்க்குறதுக்கு எல்லோரும் விழுந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு வேஷ்டி ஒரு பக்கம் கோவிந்தா செந்தில். நாங்கள்லாம் கேமரா பக்கத்தில், மானிட்டர் கிடையாது, கேமரா பக்கத்தில் ஒரு கூட்டம் சிரிச்சுட்டே இருக்கோம். கட்டே சொல்ல மாட்டோம் நாங்கள். இப்போ ஸோ ஹிலேரியஸ். அந்த பாட்டு ஐ மீன் அந்த சீனோட ஹைலைட் என்ன பண்ணிட்டார், இவ்வளோ பிரமாதம் வந்தது, இதை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு அடுத்த சீன் அங்கேயே ஒரு செட் இருந்தது, ஒரு ஆஃபீஸ் செட்டு மாதிரி. அந்த ஆஃபீஸில் அவன் அவசரத்தில் அவனால் வேஷ்டிக்கு கட்டிட்டான், பேண்ட்டு போட்டுக்க முடியல, ஜெட்டியோடு உட்காந்துடுறேன்ட்டார் அவர். சார் எப்படி சார் பண்ணலாம் பாரு, சொல்ல ஒரு ஜெட்டிக்காரத்தனம். அந்த ஃபுல்லாக டேபிளில் உள்ள சேர் எடுத்துகிட்டு போயிடுவார். அந்த இந்த ராலிங் சேரை உள்ளே இப்படி உட்காருங்க. அவன் பாரு ரோஜா வரும்போது இப்படி வருவார், பொண்ணை பின்னாடி போவார். அப்போ ஜெட்டி கட்டுற போய் இல்லைனாங்க பேண்ட்டு சார். அந்த மச்சம், ஐ மீன் ஈ வாஸ் ஃப்ளிப்பிங். அது வந்து ஒரு நேச்சுரல் டைமிங் இருக்கணும், இல்லைன்னா கஷ்டம். ஈ ஹேட் பாதி டைம் செந்தில் ஜோக் அடிக்கும்போது இவர் சிரிச்சுட்டு இருப்பார். சார் நீங்கள் சிரிக்கக்கூடாது சார், இப்போ சரி என்ன பண்ணுறது இல்லை, பேசும்போதே அவரும் ஒரு மாதிரி பேசுவார். செந்தில் வாயை திறந்தோடனே ஒரு சிரிப்பார். அப்புறம் ஏதோ பண்ணுங்க சார், ஒரு துண்டை வச்சுட்டு வாயை முடிப்பார். இருப்பார் சார், ரொம்ப கஷ்டம் சார். ஆனால் தட் இஸ் ஹவ் ஹி லவ்ஸ் காமெடி. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் காமெடி டைமிங் உள்ள சுரேஷ். அவன் வந்து ஜோக்கே வேண்டாம், இந்த கேசட் கடையில் எவ்வளோ திருட்டு இருப்பான் அந்த வில்லன். ஆமாம், அண்ணே வணக்கம் உள்ள வராருல்ல. ஆமாம், இந்த அண்ணே வணக்கம்னு ஒரு டைலாக் எனக்கு எப்படி சிரிக்க வைக்க முடியும்? அதில் அவருடைய பாடி லாங்குவேஜ் சிரிப்பு, பாடி லாங்குவேஜ். அண்ட் ஐ ஆம் ஸோ இது சூப்பர் டூப்பர் இட் மோர் ஃபார் த கிளைமேக்ஸ் நினைக்கிறேன். இந்த காமெடி ஃபீல்டு காமெடி. ஆமாம், டோட்டல் காமெடி ஃபுல் ஃபிளெஜ்டு. அந்த லாஸ்ட் 30 minutes of the film is pure comedy. பட் உங்களுக்குள்ள டிஸ்கஷனில் இது ஒரு சீரியஸ் இஷ்யூ ஆச்சு, இப்படி ஃபிசிலோட் ஆகிட்டா சீரியஸாக சொல்ல முடியாது அந்த படம். ஏன்னா அது தப்பாயிடும், அப்போ தான் தப்பாயிடும். ஓகே, நம்ம ட்ரை டு ஜஸ்டிஃபை 2 பொண்டாட்டி கரெக்டு தான், ஹீ லவ்ட் ஹர், ஹீ மேரிட் ஹர், ஸோ ட்ரை டு ஜஸ்டிஃபை யூ வில் பி ட்ரபிள். காமெடி வில் இந்த மாதிரி டைமில் எஸ்கேப் ஆகிடும். ஸோ எஸ்கேப் எண்டு கிளைமேக்ஸ் தி எண்ட் இது சொல்லலை, இதுதான் குட் பீன்னு ஒரு வேகா. பட் அது ஒரு பை எனி சான்ஸ் உங்களுடைய குருநாதர் கிட்ட மங்களம்னு போட்டு கொஸ்டின் மார்க் போடுறாங்கல்ல, அவ்வளோ மாதிரி தான், அது மாதிரி தான். சி பிகாஸ் யூ லீவ் இட் டு தி ஆடியன்ஸ். இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியில் வி கேன் நாட் பி டெல்லிங் தட் டுடே மேபி, பட் நாட் தட் டைம் எஸ்பெஷலி. ஓகே, பட் தோஸ் சாங்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இல்லை, எல்லா சாங்ஸும். ஆமாம். ஸோ மாடத்திலேயா இருக்கட்டும், மலை கோயிலாக இருக்கட்டும், எங்களுக்கு ஒரு 3 நிமிஷம் அப்படியே ட்ரீட் டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ராடனரியாக இருந்திருக்கும் டென்ஷன் அண்ட் இல்லை ஹார்ட்ஷிப் அதில் அந்த மாதிரி பாடல்களில். அதில் ஏதாவது காமெடி நடந்ததா அந்த பாட்டை எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே? கரெக்டாக ஞாபகப்படுத்தி சொல்கிறீங்க. அந்த படம் அந்த சாங் வந்து மாடத்திலே வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி இளையராஜா சாரோட ஃபைன், வெரி ஃபைன். அதுவும் அந்த கதை இஸ் அ பிராமின், அந்த கேர்ள் இஸ் அ பிராமின், அந்த ரூட்டில் ஒரு அருமையான சாங் போட்டார். நாங்கள் அதை பிரமாதமாக பண்ணணும், இன்னும் பெட்டராக பண்ணணுங்கிற கான்செப்டில் ரகு மாஸ்டர்லாம் பிளான் பண்ணி, சார் 50 டான்சஸ், 25 பேருக்கு மடிசாரில் ட்ரெஸ், அவங்களுக்கு வேஷ்டி சட்டை எல்லாம் சில்க்கு, அவுட்டோர் போயிடலாம் சொல்லி திருப்பதி போய் தலைக்கொண்டு ஃபாரஸ்ட் இருக்குது, அங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது, அதுக்கு முன்னாடி எல்லாம் ஓகே, டபுள் ஓகே. ஏன்னா சாங்கு பெருசாக பண்ணணும்னு சொல்லி பெருசு பண்ணணும், நல்லா இருக்கணுங்க கான்செப்டில். ஏன்னா பெருசாக பண்ணணுங்க ஒரு கான்செப்ட் போயிட்டோம் சார். ஃபுல் யூனிட், யூ ஜஸ்ட் இமேஜின் 50, அவளுக்கு சாப்பாடு, அவளுக்கு காஸ்டியூமர்ஸ், அவ்வளோ விக் மேக்கர்ஸ், அது இது இட்ஸ் எ ஹியூஜ் செட்டப். இவ்வளோ வேறு வச்சு நாங்கள் ரெடி ஆகும்போது ஃபஸ்ட்டு ஷாட்டு ஃபுல் கிரெயின், ஃபுல் டான்ஸஸ் வச்சு ஷாட் வச்சார். டங் 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 போடும்போது எல்லாரையும் பார்த்த உடனே எனக்கு ஐயேன்னு இருந்தது. என்ன கலராக இது பக்கா ஏதோ ஒரு நம்ம இந்த படத்துக்கு சூட்டே ஆகலை. ஆனால் ஹவு டு டெல் நல்லா இல்லைன்னு நான் முள்ள யார்கிட்ட சொல்லணும் தெரியாமல் தவிச்சு அப்படி இப்படி சுற்றுறேன். அப்போ முள்ள இவர் இங்கேருந்து பார்க்குறாரு ரஜினி சார். நான் எப்போவுமே கேமரா பக்கத்துலேயே இருப்பேன், நான் கேமரா பக்கத்துலேயே வரல. முள்ள என் ஒய்ஃபை பேசிட்டா, என்ன அது தெரியலையே, அவன் கூப்பிட்றாங்கண்ணா எப்படின்னா இப்படியே போயிட்டுருக்கு கொஞ்சம் நேரமாக. அப்புறம் முள்ள கூப்பிட்டு அவரே வந்துட்டார். என்ன நடக்கிறது, ஏன் பாட்டு பக்கத்தில் வருதில்ல, பியூட்டிஃபுல்லாக இருக்காது அப்படின்னா. சார் நல்லா இல்லை சார், அப்படியுமே நல்லா இருக்கு. அப்போ இல்லை சார் நல்லா இருக்குது சார், இதெல்லாம் டான்ஸு, இந்த கலராக ஏதோ ஒரு அந்த இந்த பாட்டுக்கு இந்த படத்தோட இதில் ரூட்டில் இல்லை சார். அப்போ என்ன பண்ண சொல்கிறேன், பேக்கப் பண்ண சொல்கிறியா? ஆமாம் சார்ன்ட்டு. என்ன சொல்கிறேன், 50 பேர் டான்ஸஸ்ஸு, இவ்வளோ செட்டப்பு, யூனிட்டு, திருப்பதியிலேருந்து இங்கே வந்திருக்கோம், தலகணம் வந்திருக்கோம், ஃபாரஸ்ட்டில் ஃபஸ்ட்டு டே வித்தின் 1 hour யூர் டேக்கிங் தி டிசிஷன். என்ன சொல்லுவார் ப்ரொடியூசர்? நோ
முடியாது எடுங்க அப்படின்னாரு. அப்படியே உட்காண்டிருந்தேன். அவரால் முடியல. ஏன்னா நான் வந்து அண்ணாமலை ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் ஒரு மாதிரி பிடிவாதமாக இருப்பேன். அதுலேருந்து என்ன பண்ணலாம் சார் யோசிக்க சொல்கிறேன். எனக்கு டைம் எங்களுக்கு இப்போ இது வேண்டாம் சார், எடுக்கிறது வேஸ்ட்டு சார். நான் ரகு மாஸ்டர் கூப்பிட்டு சார் இவர் சொல்கிறாரு. அப்படியா, என்ன பண்ணலாம், பேக்கப் பண்ணுங்க, திருப்பதி போயிடலாம், ரூமுக்கு போயிடலாம். ரூம் போய்ட்டோம். இப்போ ரூமுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு 1 hour கிடைக்கும். அங்கேருந்து என்ன தான் பண்ணலாம் ஐடியாவே இல்லை. பேசி யோசிச்சு பாட்டை போட்டுகிட்டே இருக்கேன் காரில். சம்திங் இஸ் கோயிங் ராங், இட்ஸ் நாட் ஹேப்பனிங் சொல்லி கரெக்டாக அந்த ஹோட்டல் ரூம் அவரோட சூட் ரூமில் போய் உட்காரும்போது சொல்லுங்கள் அப்படின்னாரு. சார் ஒரு பிராமின் இந்த மாதிரி ஒரு கல்யாணம்னா சார் அழகு என்னென்னா சார், ஒரு மாப்பிள்ளை எடுப்பிருக்கோம், அந்த ஓப்பன் காரில் வருவார். அப்புறம் அவருக்கு அந்த ஷாம்பு போட்டு குளிப்பாட்டுறது, எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறது, அந்த அம்மா ரெடி ஆகிறது, அப்புறம் நான் அந்த பஞ்ச கச்சம் போட்டுறது, அப்படி அவர் அதில் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம் சார், அந்த மாதிரி தான் சார், கரெக்ட் இல்லை. அங்கே தான் அவரோட கிரேட்னஸ் சார். ஹேட்ஸ் ஆஃப் டு தட் மேன். உடனே ஃபோன் எடுத்தார். பஞ்சு சார், இந்த அவுட்டோர்லேருந்து பேசுகிறோம், இன்றைக்கி கேன்சல் பண்ணிட்டோம், பேக்கப் பண்ணுறோம், இந்த இது செட்டப் சரியாக வரல. பஞ்சு சார் அங்கேருந்து சார் நீங்கள் சுரேஷ் கிருஷ்ணா என்ன டிசைட் பண்ணாலும் ஓகேன்ட்டு ஐ லீவ் இட் யூ அப்படின்னா. அப்போ என்ன பண்ணார், அடுத்த கால் ராகவேந்திர கல்யாண மண்டபத்துக்கு ஃபோன் பண்ணுறாரு. முரளி நாளைக்கு புக்கிங் இருக்கா சார்? நாளைக்கு இல்லை, 2 நாள் பிளாக் பண்ணிவிடுங்க, யாருக்கும் கொடுக்காதீங்க. மைண்ட் ஓடிடுத்து அவருக்கு. அப்புறம் அந்த வீட்டுக்கு எங்கே பண்ணலாம். அப்போது ஆர்ட் டைரக்டர் சொன்னேன், சார் சம்சாரம் சார் ஹவுஸ் வந்துருக்கு ஏவிஎம் வாசலில், அது அந்த டிப்பிக்கலாக நான் கொஞ்சம் ப்ரௌன் காப்பர் பெயிண்டில் அடித்து கொடுக்குறேன். அப்புறம் பிளாக் செட்டில் கொஞ்சம் காப்பர் குடம் எல்லாம் பண்ணி கலர் பண்ணி ஏதோ பண்ணலாம் சார். இல்லாமல் ஐடியா நல்லா இருந்தது, ஒத்துட்டாங்க. ஸோ ஷிஃப்ட்டுட்டோம் சார். ஒரு சாங்குக்கு எங்களுக்கு 4 நாள் உண்டு அது டியூ பேமெண்ட்டு. ப்ரொடியூசருக்கு வேஸ்ட் ஆகக்கூடாது சொல்லிட்டு இவர் உடனே இப்போ கிளம்பிட்டோம். அடுத்த நான் கார்த்தால் ஸ்டார்டட் ஷூட்டிங். ராகேந்திர கல்யாண மண்டபத்தில் அந்த சாங் எடுத்த விதம், ஷூட் பண்ண விதம் கிளாசிக்காக எடுத்தது. ஸோ ஒரு எடுத்து இது வந்து எப்படின்னா, ஒரு பாட்டை வந்து நம்ம இமேஜின் பண்ணுறது வேறு, பட் ஃபைனலி when you edit it and see it, it has to be good. நம்ம ரிச்சு பெருசாக பண்ணணுங்கிற கான்செப்ட் மட்டும் இல்லை, அந்த கான்செப்ட் எப்படி இருக்குது, ஹவு இட் ஒர்க்ஸுங்கிறதுக்கு திஸ் வாஸ் ஒன் பிக் ஐ ஓப்பனிங் ஃபார் மீ. இந்த பாம்பு வருது இல்லை அண்ணாமலையில், ஆமாம், அதில் ஸ்பான்டேனியஸாக விட்டுட்டிங்களா? எவ்வளோ என்னென்னோ பண்ணுறாரு சவுண்டு, அந்த சவுண்டை பண்ணி காமிச்சிங்களா எப்படி? இல்லை அது வந்து பாம்பு என்ன பண்ண போகிறது யாருக்கும் தெரியாது, ரைட்? ஸோ டம்மி பாம்பு தானே அந்த கதை, ஒரு கதை இருக்குது அதில். ஆக்சுவலாக அப்போல்லாம் அந்த பாம்பு இது பண்ணிவிடும், தைச்சிருவாங்க அவங்க. ஓஹோ, அந்த ஆள் தைக்கலை, அது அப்புறம் தெரிஞ்சது. கூட ஷார்ட்டும் போது சட்டையை உரிச்சிருக்கேன். அந்த ஆள் ஃபுல் தண்ணி அந்த பாம்புக்காரர். சார் தைச்சிட்டேன் சார். சார் நாங்களும் நம்மக்கிட்ட தெரியுமா, பல் எடுத்தால் பார்க்க முடியும். சரி ஓகேன்ட்டு அந்த ஷார்ட்டு. சார் என்ன பண்ணணும், அவர் நான் பாட்டு உட்காந்துருப்பேன், நீங்கள் பாம்பு போட்டுன்ட்டார். எங்கே கால் கிட்ட விட்டுடணும், அது பாம்பு எங்கே போகும் தெரியாது. கேமரா வந்து ஃபுல் 400 feet மேக்ஸின் ஃபுல்லாக போட்டுட்டேன், ஜூம் வச்சுங்கன்னா எங்கே வேணால் போகும் சார். அதை ஃபாலோ பண்ணிங்க. என்ன பண்ண போகிறோம், பேச ரொம்ப ஷேக் ஆனால் அது டென்ஷன் ஆகிடும். பாம்பு பேசக்கூடாது, நான் பாடியை குலுக்கக்கூடாது. நான் என்ன பண்ணலாம், ரொம்ப இப்படி தான் பண்ணுவேன். ரொம்ப யூ ஹேவ் டு பி வெரி, பாடி வந்து நீ அசையாமல் இருந்தால் தான் அதுக்கு வந்து நம்ம எதுவும் பண்ணலை ஒன்று, அது குவைட்டாக இருக்குமா. ஸோ உக்காண்டாரு. இப்போது என்ன பண்ண போகிறாங்கிறது அவரே இன்ஸ்டண்ட்டாக திங்க் பண்ணல, அது போக வந்தது. அது அப்படியே உள்ளே போனோம், எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம், பக்கரை சிரித்தோம். அது போகிறது இங்கே பாம்பு படம் எடுத்துருச்சு சார். கேமராமேன் அப்படியே அப்பா அவர் ஒரு பக்கம் எக்ஸைட்டடாக எடுத்துகிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் அப்புறம் இங்கே போகிறது உள்ளெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டு சார். போட்டு இருக்கிற செட்டு ஃபுல்லாக சிரிக்கிறாங்க. கட்டு சொல்ல மறந்துட்டோம். நாங்கள் என்ஜாய் பண்ணிடுவோம், கட்டு சொல்லுவாங்க, கட்டு. ஓடி போய் பாம்பு எடுத்துட்டு, என்ன சார் இது, எப்படி சார் வந்தது, தானாக வரும், இதெல்லாம் பிளான் பண்ண முடியாது. நாங்கள் சுரேஷ் கிருஷ்ணா படம் எடுத்து வச்சுருக்கோம், பாம்பு படம் எடுத்துருக்கேன். அந்த சீனு ஷோ டூ கூட தென் யூ டிட் நாட் எடிட் இட் ஆல். ஒன்றுமே பண்ணல, சிங்கிள் ஷாட் அப்படியே. அது எப்படி டப் பண்ணார், அது ஈக்குவலாக அவர் பண்ண அதான் அங்கே மாஸ்டர் சார். அவர் டப்பிங்கெல்லாம் அது சிலதெல்லாம் அவருக்கு ஒரு நேச்சுரல் கிஃப்ட் இது ஒன்று. அதே மாதிரி அதுக்கு லீடு சீன், அந்த பாம்பு போய் குஷ்பு குளிக்கிற டைமில் போயிடும் இல்லையாங்க. இப்போ அங்கே போனதோன்னா பார்த்துட்டேங்கிறதுல அது கடவுளே வரத்துக்கு முன்னாடி என்னெல்லாமோ டயலாக் எழுதினோம் சார். இதெல்லாமோ பாட்டு, ஏன்னா அது ஒரு புது சீன். இது எப்படி ரியாக்ஷன் பண்ணலான்னு தெரியல.
திடீர்னு இதை போட்டாங்க, அதை எழுதினாங்க, என்னெல்லாமோ எழுதிட்டு இருந்தாங்க. ஷார்ட்டே எடுக்க முடியல. அது பாம்பு சரி உள்ளே போயாச்சு, பாம்பு இவர் திரும்ப கதவை பார்த்துட்டு இருக்கா, இவர் ரியாக்ட் பண்ணி டயலாக சொல்லணும். ஆர் அப்படியே ஷாக்காகி வரணும். அதுதான் ஃபைனலாக டிசைட் ஆச்சு. ஷாக் அப்படியே வராரு, அப்படி மாதிரி பண்ணிடலாம். ஷாக்காகி விடும்போது திடீர்னு என் காதில் கடவுளே கடவுளே சொல்லிட்டேன் அப்படின்னாரு. சார் நாட்டு சொல்ல வேண்டாம், ரியாக்ஷன் பார்ப்போன்ட்டார். ஓகே சார். ஜஸ்ட்டு அப்போ ஒரு ஐடியா வந்தார். அப்படியே கடவுளே கடவுளே கடவுளே, ஓ மை, எல்லாரும் சிரிக்கிறது. அந்த இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் வந்து நம்ம முன்னாடி ரிஹர்சல் பார்த்தாலும் தெரிஞ்சிடும். நம்ம எதுவுமே சொல்லலை, டே டுக் அஸ் பை சர்ப்ரைஸ் சார். அதுதான் அப்படியே சிரிச்சுன்னு வந்தோம் நாங்கள். அதில் ஜனகராஜ் வர, உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா. அப்புறம் அவன் வந்து இது பார்த்துட்டா இல்லை, ஏன் போட்டு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கு ரெடி. அதை எவ்வளோ இழுத்துட்டோம். எங்கே இந்த ஸ்பார்க் வந்து இப்படி ஒரு சீன் உங்களுக்கு எடுக்கணும்ட்டு அது எதுவும் நாங்கள் அந்த படம் எல்லாம் அப்போ நினைச்சு பண்ண படம் அது. எங்களுக்கெல்லாம் விஷுவலாக பார்த்தா பிரமிக்க வைக்கிற மாதிரி ஒரு மாட்டு கொட்டாயில் 100 மாடு இருக்கும். ஆமாம். ஒரு பெரிய வீட்டுக்குள்ள ஒரு 50 மாடு இருந்ததுன்னா அந்த சீனை மறக்க முடியாதுன்றல. அது அந்த ஐடியா எப்படி? இல்லை சார், ஸ்கிரிப்டே கிடையாது சார். இல்லை, அந்த படம் ஸ்கிரிப்ட் இல்லாத ஒரு கதை. ஐயோ, அதான் நான்லேயே வசந்த் தானே டைரக்ட் பண்ண வேண்டியது. நம்மளை உள்ள லாஸ்ட் ஸோ அப்போ நினச்சி பண்ண வேண்டியது சார். சார் இவன் நாளைக்கு என்ன செய்ய, டைலாக் யூஷுவல் போகிறான், எம்எல்ஏ இப்படி பண்ணிடா, டைலாக் பேசணும், கொஞ்சம் பொலிட்டிக்கல் டைலாக் வரணும். அப்போ கொஞ்சம் பொலிட்டிக்கலாக போயிட்டு இருந்தது. ஸோ பொலிட்டிக்கல் டைலாக் பாலச்சந்தர் சார் எழுதி வைக்கலாம், அதெல்லாம் ஐடியா பண்ணி எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். டக்குன்னு டிஸ்கஷனில் சார் மாடு அந்த கொட்டாயில் இவங்க எம்எல்ஏக்காரங்க வந்து அவங்களோட டென்ட்டை போட்டாங்க. மாடுங்க போவோம் அப்படியே லுக்கு அவன் வீட்டுக்கு போவோம்ல, கட்டு கவுண்டர். நாகப்பன் மேனேஜர் கூப்பிட்டு கார்த்தால ஒரு 25 மாடு எருமை அந்த செட் ஏவிஎம் செட்டுக்குள்ளே போடணும் சார். எஸ், இது அப்படியே அந்த நினச்சி பாருங்கள், அந்த சீன் எப்படி மாறிடுது. ஃபைட் மாஸ்டருக்கு ஒரு ஃபைட்டு வேணும், ஒரு பொலிட்டிக்கல் டயலாக் வேணும், எல்லாம் அப்போது. அதில் எவ்வளோ ஐடியாஸு, எவ்வளோ இம்ப்ரூவைசேஷன்ஸ் வந்து சீன் டு பி பிலீவ்டு. இதெல்லாம் வந்து நடக்கிறது வந்து நம்ம பிளான் பண்ணி எடுக்கிறது வந்து தானாக நடக்கிறது வந்து அவங்கவுங்க சிப்பின் பண்ணுறாங்க. சிப்பின் பண்ண என்ன சிப்பின். அது ஜனகராஜன் ஒரு பக்கம், ரஜினி சார் ஒரு பக்கம், டயலாகு எல்லாரும் உள்ள பூந்துட்டாங்க. வந்து சிரி எனக்கு பிடிக்க ரொம்ப காமெடி. நான் நல்லா சிரிச்சுட்டு இருப்பேன். என்ன மாதிரி என்ன கண்ட்ரோலே பண்ண முடியாது சிரிப்பு வந்தா. ஒரு தடவை சொன்னான்ற டயலாக் மோஸ்ட் ஃபேமஸ், யூனிவர்சலி ஃபேமஸ் டயலாக் இருக்கு. அவர் எப்படி பண்ணார்ன்றது நிறைய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் க்ளோஸ் டு பர்ஃபெக்ஷன்லாம் பண்ணுறாங்க. பட் பிஃபோர் தட் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் டு டெல் இன் தட் டயலாக். இல்லை இந்த டயலாக் அது கூட அந்த ஆஃப்டர் அண்ணாமலை என்ன எடுத்துன்னா, அப்பப்போ எழுதுறது, அப்பப்போ நினச்சி பண்ணுறது எங்களுக்கு ப்ராக்டிஸ் எடுத்து பண்ணவே கூடாது. 11th hour தப்பு பண்ணுவாங்க. அதான் ஆர்டர் ஆஃப் தி டே. ரொம்ப தப்பு சார் அது. தட் இஸ் ஸ்கிரிப்டை வந்து 2 வருஷம் 5 வருஷம்லாம் ஸ்கிரிப்ட் எழுதி ஆர்க்கு, கேரக்டர் ஆர்க்கு, ஸ்க்ரீன் பிளே ஆர்க்கு, ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3 இப்படி தான் ரெடி பண்ணணும் ஸ்கிரிப்ட். இதுதான் முறை. அந்த கிராமர்லாம் விட்டுட்டு கார்த்தால ஒரு ஐடியா சொல்ல வேண்டியது, மத்தியானம் அதை ஷூட் பண்ண வேண்டியது, நாளை கார்த்தாலத்துக்கு இப்போ சீன் ரெடி பண்ண வேண்டியது, அப்புறம் அங்கேருந்து ஸ்பாட்டில் டயலாக். இது வந்து கண்டினியூஸ் அண்ணாமலை பண்ணிடும், ஃபுல் டைம் பண்ணினோம். அதை சூப்பர் ஹிட் ஆகிடுது. வீராவில் ஆல்ரெடி வந்துருந்து அதிலே லாஸ்ட் மினிட் காமெடி போயிட்டு, ஆனால் காமெடி சேர்க்கறதுக்கு நிறைய சான்ஸ் கிடச்சிது. புதுசு அடிச்சிட்டோம், அது ஹிட் ஆகிடுது. பாஷால கரெக்டாக இருக்கலாம்ல, ஐடியா வச்சுண்டு ஸ்பாட்டு. சார் ஏதோ ஒரு பஞ்ச் லைன் டைலாக் வேணும், இல்லை பஞ்ச் டைலாக் வேணும் சார், என்னது யோசிப்போம், அவ்வளோதான். அவரே தான் சொன்னார் ஒரு ஐடியா, இந்த மாதிரி ஒரு வாட்டி சொன்னால் 100 வாட்டி சொன்னால் எப்படி இருக்கும், அப்படி தான் டைலாக் சொன்னார். பாலகுமார் சார் இருந்தார். சார் நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு we were all ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, புதுசாக இருக்குது சொல்லிட்டு பட் ஷார்ட்டுக்கு எடுக்க போகிறோம். இந்த ஒரு வாட்டி சொன்னாங்க. திடீர்னு என்னை கூப்பிட்டாரு. ஒரு வாட்டி நல்லா இருக்கா, ஒரு தடவை நல்லா இருக்கா, அதிலே யோசிச்சுட்டு இருந்தார். ஸோ ஒரு தடவை ஹேஸ் வெயிட் சார், இந்த வாட்டியை விட ஒரு தடவை பண்ணலாமே. ஓகே, ஆனால் யார்கிட்ட சொல்ல வேண்டாம்னார். எங்களுக்கு எவ்வளோ எப்போவுமே உண்டு. ஸோ வி வில் அனௌன்ஸ் இட் டியூரிங் த ஷார்ட். ஸோ ஷார்ட் ரெடி எல்லாம் சொன்னோன்னே அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸோ ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி சொன்ன உடனே ரியாக்ஷன் ஷார்ட் கட்டு பின் ட்ராப் சைலண்ட் ஆகிடுது. அப்படியே ஜனா வந்தார். தலைவன் என்ன சொன்னேன், ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா, தலைவன் நல்லா இருக்குது அப்படின்னாரு. கூட நம்ம கேங் எல்லாமே வந்தாங்க. சார் மோகன் சார் இமீடியட் ரியாக்ஷன் என்ன தெரியுமா, அங்கே கேமரா அசிஸ்டன்ட் ஒருத்தன், ஒரு டீ கொண்டாடா
ஒரு தடவை சொன்னால் அடடா. அப்படி இம்மீடியட்டாக அது இன்ஸ்டண்ட்டாக அது ஃபீவர். No, how did you modulate? ரஜினி கிட்ட நீங்கள் எப்படி சொன்னால் நல்லா சார் இருக்கும்? அப்படி இல்லை சார், யூ டோன்ட் ஹேவ் டு டெல் ஹிம். சி தட் இஸ் நான் அது ஒரு சின்ன ஒரு பிகினிங் வந்து போட்டால் தான் உங்களுக்கு புரியும். அது வேணா அண்ணாமலை பண்ணும்போது நான் வந்து எல்லாத்துக்கும் எனக்கு அமிதாப் பச்சன் ஒரு கிரேஸ் எனக்கு, பிகாஸ் நான் பிறந்து வளர்ந்தனால. சார் அமிதாப் பச்சன் வந்து இப்படி தான் பண்ணுவார் சார், அமிதாப் பச்சன் வந்து இப்படி பேசுவார் சார். அமிதாப் பச்சன் சொல்லிகிட்டே இருந்தேன், இப்படி கூப்பிட்டாரு. அமிதாப் பச்சன் தான் நடிகனா, எனக்கு நடிக்க வராதா? அப்போ அவரை வச்சு டைரக்ட் பண்ண வேண்டியது தானே? இல்லை சார், நான் அப்படின்னா என்ன பண்ணி படமே பார்த்துட்டுல என்னோட இதே தெரியாது, நான் நல்லா பண்ணுவேன்டா அப்படி. சார் இல்லை சார் அப்படி இல்லை சார் அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணார். பட் பின்னாடி எனக்கு தனியாக கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, நீ வந்து ஒரு சொல்கிற ஒரு மேட்ரு, இது நல்ல மேட்ரு, ஆனால் என்னோடய ஃபிலிம்ஸில் நான் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணிட்டேன், அவர் ஸ்டைலில் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, ஆடியன்ஸில் ரெஸ்பான்ஸ் சரியில்லை. ஸோ ஐ திங்க் ஐ ஷுட் நாட் டூ இட்னர். ஸோ இங்கே தான் வந்து இப்போது இட் இஸ் நான் டேரக்டர் இல்லை சார் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லலாம். இதர்வே ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி அவரோட ஆடியன்ஸ்ட்டு அவருக்கு நடந்த ஃபீட்பேக்ஸ்னால ஹீ நோஸ் தட் திஸ் வில் நாட் ஒர்க். ஐ எஸ் எ டேரக்டர் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். எனக்கு ஆனால் என்ன சொன்னார்னா, நீ வந்து அமிதாப் மாதிரி சொல்லும்போது எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, என்னை நீ புதுசாக காட்ட விரும்புகிறேன் நீ, தட் இஸ் குட். அது அந்த ஸ்டைல் ரொம்ப நல்ல ஸ்டைல். அப்புறம் அதே வந்து எனக்காக பாஷாவோட அந்த டிஏஜி ரூமில் வந்து டாப்லாம் போடுவார், அது அப்படியே அமிதாப் ஸ்டைலில் அந்த ஸ்டைல் பண்ணிட்டுமான்னார். பண்ணுங்க சார், நான் அதுதான் அது இந்த அந்த ஸ்பீடான அந்த அமிதாவோட அந்த இது இருக்கும், அக்னிபத்தோட அந்த பவர் இருக்கும். தென் இதே வந்து இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியில் நான் அவருக்கு விட்டுவிடுவேன், சார் இது எப்படி இருக்குது சார் பாருங்க மேன். அவர் அடிப்பார், அதை கரெக்டாக இருந்தால் என் லுக்கு கொடுப்பார், நான் ஓகே சொல்லிட்டேன் ஓகே. ஸோ தெர் இஸ் நத்திங் ஐ டீச்சிங் ஹிம். He knows his character, he knows his job. You don't have to model it. சொல்ல வேண்டாம் சார், they will know it. அது ஒரே ஒரு டைம் என்ன பண்ணேன்னா, அந்த பாஷாவோட அந்த அண்டர் கிரவுண்ட் ஃபஸ்ட்டு சீன் இருக்கு அண்டர் கிரவுண்டில், அதுதான் மோகம். அது முதல்ல ஆண்டனியோட ஆள். அந்த சீன் போது நானும் அவரும் கதையை அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அவருக்கு ரொம்ப இன்வால்வ் ஆனார் பாஷாவில். ஸோ நிறைய இது எப்படி இருக்கும் அந்த ஃபஸ்ட் ஆஃபோட சீன்ஸாக எடுத்து, ஏன்னா ஸ்ட்ரேஞ்ச்லி ஃபஸ்ட் ஆஃப் சீன்ஸ் எல்லாம் நாங்கள் சென்னையில் எடுத்துகிட்டு ஹைதராபாத் போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த அண்டர் கிரவுண்ட் சீன் தான் எடுக்கிறோம். அப்போது அந்த டயலாக் எடுக்கும்போது சீன் அந்த அவனை அடிச்சுட்டார், அவன் கீழே விழுந்துட்டான், சர்றன்னு வந்துட்டார். இப்போ டயலாக் சொல்லணும், கேமரா ரெடி ஆகிட்டு இருக்கு, நமக்கு காதில் போய் உள்ள சொன்னேன், சார் நம்ம இது வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் எடுத்தோம், என்ன பண்ணினோம், பில்டப் தான். டிஐஜி ரூமில் இப்போ யார், மெடிக்கல் சீட்டுக்கும் இப்போ இன்னொரு பேர் யார், இன்டர்வலில் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிட்டான். அப்புறம் தம்பி கேட்குறான் ஃபஸ்ட் ஹாஃபில், யார் நீ யார் நீ யார். ஸோ அவ்வளோ பில்டப் கொடுத்துட்டோம் சார். இப்போ தான் அந்த பாஷாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சீன் தான் செகண்ட் ஹாஃப்க்கு மெயின் சீன், பேஸ். இது நான் காதில் போய் முள்ள பேசினீங்கன்னு அவர்கிட்ட, நீங்கள் இன்றைக்கி என்ன இந்த சீனில் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ இதுதான் சார் இந்த செகண்ட் ஹாஃபோட வெயிட்டு. நான் சொல்ல வேண்டிய ஐ டோன்ட் ஹேவ் டு டெல் யூ, நீங்களும் கதையில் இன்வால்வ்டாக இருக்கீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். கிவ் $1 million ஷார்ட் சார் எனக்கா, புட் எவ்ரி திங் இன்டு இட்னே. அப்படியே அந்த மூடு அப்படி பார்த்தார் என்ன அப்படின்ட்டா. அப்புறம் ஷார்ட், அந்த ஷார்ட் கொடுத்தாரு பாருங்க சார். அன்னைக்கு செட்டு அந்த டூம்ஸில் அவ்வளோ எக்கோ அடிச்சது, அவ்வளோ ரசித்தோம் எல்லாரும். யூ நியூ தட் நியூ டான் ஹஸ் பார்ன், பாஷா இஸ் பார்ன்ங்கிறது அன்றைக்கி தெரிஞ்சு போச்சு. அது ஏன்னா அந்த ஃபயரு ஒரு தடவை சொன்னோம், அந்த கண்ணு அந்த பவர் பார்த்த உடனே கேமராமேன் அதிர்ந்து சார்னார். நிஜமாவே அதிர்ந்தது. நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி ஒரே இதில் போயிடலாம். அந்த கேப் பாஸ் வந்தது காரணம் அது வந்து தட் இஸ் இஸ் அந்த கேரக்டருக்குள்ளே போயிட்டார் அவர். நீங்கள் எல்லாம் பாருங்கள், அது ஃபுல் படத்தில் ஒரு மாத்திர ஸ்டைல் பேசின விதம் எல்லாமே மாற்றிட்டார் அவர். இதெல்லாம் கொண்டு வந்தார். முதல்ல பயந்தார், இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது சொன்னார். நான் அமிதாப் அதெல்லாம் வரும் சார் நல்லாயிருக்கும் சொல்லுவேன். அப்போது அந்த இடத்துல யூஸ் பண்ணல, இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டார். பட் ஹீ நியூ வேர் த பாஸ் குட் பி குட், ஹவு இட் ஷுல் ஒர்க். நான் அன்றைக்கி அந்த ஷார்ட்டை முடிஞ்சுட்டு நான் ஒரு ரூமுக்கு ஒரு பெரிய பொக்கே அனுப்பினேன். பஞ்சாராவில் இருந்தார் ஹைதராபாத்தில். அனுப்பி, சார் மை பாஷா இஸ் பார்ன் டுடே, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மெனி மோர் ஷேட்ஸ் ஆஃப் பாஷான்னு. அன்னிலேருந்து ஒரு சீன் பாஷாவில் அடுத்த லெவல் கொண்டு போயிட்டார். என் தங்கைய கிட்ட ஒருத்தர் ராங்கா பிஹேவ் பண்ணிட்டான் ஒரு பிரின்சிபல் அப்படின்னா, நான் யார் தெரியுமா, எத்தனை கொலை பண்ணிருக்கேன் தெரியுமா, இப்படிலாம் தானே பேசுவாங்க. வண்டி வண்டியா டைலாக். நீங்க என்ன பண்றீங்க, உள்ளுக்குள்ள அந்த எழுந்து வேர்த்து காலில் ஒரு லெவலுக்கு, பட் அவுட்டர்லேருந்தே காட்டுறீங்க ஃபுல்லா, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பயப்படுறான்றது. அந்த ஐடியா ஏன் அது? அதுதான் ஒரிஜினலி நாங்கள் ஒர்க் பேசினது. தட் இஸ் அமிதாப், கோவிந்தா, ரஜினிகாந்த்
ஊட்டியில் உட்காந்து ஹம் ஷூட்டிங் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ அமிதாப் இவங்கெல்லாம் பேசும்போது ஒரு சீன் கிரியேட் ஆச்சு. இந்த மாதிரி கோவிந்தாவுக்கு போலீஸில் ஏதோ வேலை கிடைக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளே கொடுக்கல. ஸோ அமிதாப் உள்ளே போகிறாரு, அந்த கிளாஸ் டோருக்குள்ளேருந்து பேசுகிறாரு, அவனு ஓகே ஆகிடுறது, அவன் பயந்துட்டான்னு ஒரு சீனு. இந்த சீனை வந்து அந்த டைரக்டர் முகுல் தேவ்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவர் வந்து நல்லா இருக்குது, ஆனால் என் கடத்தில் செட் ஆகாது, ரிஜெக்ட் பண்ணிட்டார் இந்த சீனை. இப்போ ரஜினி சார் அந்த அண்ணாமலை டைமில் நடந்தது, எங்கிட்ட வந்து இந்த கதை இந்த சீன் எப்படி இருக்குது கேட்டார். சார் ரொம்ப பியூட்டிஃபுல், ஒரு டெம்ப்ட் இருக்குது சார், கிளாஸ் டோர் பின்னாடி என்ன பேசியிருப்பார், என்ன நடந்திருக்கு, ஒரு டெம்ப்ட் இருக்குது சார், ஒரு டீசர் மாதிரி இருக்குது சார் அப்படின்னு. நல்லா இருக்குல்ல, அவர் பிடிக்கலப்பா அப்படின்னா விட்டுட்டார். இதுதான் அந்த படத்துக்கு பேஸு. நம்ம வந்து எப்போ அண்ணாமலை முடிச்சு வீர ஆரம்பிக்கும் சார், அந்த சீன் வந்து சொன்னீங்களா அம்மலை, அதை பண்ணலாமே சார், அது ஐடியா நல்லா இருக்குது சார் சொன்னேன். இல்லை அது அப்புறம் அதை வீராக்கு அப்புறம் பாஷா பண்ணேன். ஆனால் ஹோல் பிக்சர் வாஸ் பேஸ்ட் ஆன் தட் ஒன் சீன். என்ன சீன்? பட் உங்களுக்கு பாஷா பொறுத்த வரைக்கும் குட் பேட் அக்லி இந்த டாலர் சீரிஸ் ரொம்ப பிடிச்சதா? அந்த டைப்பில் எனக்கு காதில் வந்து மியூசிக் அப்படிலாம் இல்லை. சரி, நான் இன்ஸ்பயர்டு மியூசிக் அது அண்ட் தேவா வந்து பாராட்டினேன் சார். அந்த படத்தை வந்து நீங்கள் அண்ணாமலையோ சரி பாஷாவும் சரி, அவர் தேவாவோட மியூசிக் எடுங்க அந்த படத்துலேருந்து. அந்த படத்தில் எவ்வளோ வேக்யூம் இருக்கும் தெரியுமா? 5 சாங் சூப்பர் ஹிட் அண்ணாமலை, பாஷா ஆல் சாங் சூப்பர் ஹிட். வைரமுத்து லிரிக்ஸ் பாருங்கள், சூப்பர் ஹிட் லிரிக்ஸ். அதுலேயும் வந்தேன்டா பால்காரன், இங்கே ஆட்டோக்காரன், வெற்றி நிச்சயம், இங்கே ஒரு சாங், எல்லா ராமையா, எல்லா சாங்ஸும் பவர்ஃபுல்லாக இருக்கும், ஆல் சூப்பர் ஹிட் சார். சத்யா ஃபிலிமில் உங்கள் அண்ணனை வந்து எடுத்துகிட்டு போக சொல்லு தாவணியை. ஆமாம். அப்படி வில்லன் சொன்னோடனே தாவணி என்ன வந்து எடுத்துகிட்டு போக சொன்னியாமே அப்படின்னு அடித்து போட்டு தம்சம் பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ண பிறகு ரோட்டில் போயிடும்போது திரும்பி பார்த்தா ஜாலியாக வருவாங்க 3 பேர் வெளியில் ரோட்டில். சம்வேர் சென்னை தான் எடுத்து. அப்போது ஒரு சைக்கிள் போகும்போது 3 கட்டையை உருவிட்டு சரி அடிப்பார்ல, நான் எழுந்து கை தட்டினேன். ஏன்னா பென்டப் ஃபீலிங்ஸ் எல்லாருக்குமே. இது பப்ளிக்கில் எப்படி முடிஞ்சது இந்த மாதிரி ஒரு சீன் எடுக்கிறதுக்கு? காமெடி தான் சொல்கிறேன். அதை அது ஆக்சுவலாக ஃப்ளவர் பஜார் மார்க்கெட் போலீஸ் ஸ்டேஷன். அது கமல் சார் ஆயங்கன் வந்தாச்சு, ஆல்ரெடி இவ்வளோ பெரிய ஸ்டாரு. அந்த படம் பீக்கில் இருக்கும்போது இந்த படத்தை இந்த சீன் எடுக்கணும். அது ஃப்ளவர் பஜார் மார்க்கெட் வாசலில் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் ஷூட் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். முடியுமா? ஸோ நான் அங்கே வந்து முன்னாடி இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் சார் இந்த மாதிரி ஷூட்டிங் பண்ண போகிறோம், நீங்கள் கண்டுக்காதீங்க சொல்லிட்டோம் அவர்கிட்ட இந்த ஸ்டேஷனில். அப்புறம் அங்கேயே ஒரு கார் பார்க் பண்ணிட்டோம். அந்த காருக்குள்ளே அந்த ஏக்கநாத் பாம்பு மேக்கர் வந்து இருப்பார். அந்த கிளாஸை உடைக்கும் போது பிளாஸ்ட் ஆகுது. அப்புறம் அதே மாதிரி இந்த சைக்கிளில் டம்மி எல்லாமே ஸ்டிக்ஸ், அவன் கரெக்டாக போவான். கையில் எல்லாருக்கும் ஸ்பாஞ்ச் பிளட்டு கொடுத்தாச்சு. நாங்கள் வந்து எல்லா செட்டும் 4 கேமரா, ஒன்று பில்டிங் மேலே, ஒன்று ஒரு வேனில், இன்னொரு பக்கம் ஒரு வேன், காரில் எல்லாம் வச்சுட்டு ஒரு ஷாட் தான் ஒரு டேக் தான் எடுக்க முடியும். 4 கேமரா, நம்ம வாக்கி டாக்கி கிடையாது, எதுவுமே கிடையாது. கர்ச்சீஃப் டவுன் பண்ணால் கேமரா ஸ்டார்ட் தான். யார் எங்கே போவா எப்படி போவா எதுவுமே தெரியாது. பப்ளிக் என்ன நடக்குன்னு தெரியாது சார். டோட்டல் ரன்னிங் டைம் அந்த ஒரு ஃபிலிம் 400 ஃபீட் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான். அதுக்குள்ளே முடிச்சிடும் சீனு, ஷார்ட்டு என்ன நடக்கிறதுக்குள்ளே முடியும் தான் பிளான். நாங்கள் வந்து இப்போது கமல் சார் வந்து ஒரு வண்டியில் வருவார், ஷார்ட்ரு அந்த உள்ளே போயிடுவார் அந்த இதுக்குள்ளே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே. அங்கே 4 பேர் வருவாங்க, அட்டாக் ஆரம்பிக்கணும். நம்ம ஆள் அதுக்குள்ளே மேனேஜர்லாம் போயிட்டாங்க. ஷூட்டிங் போயிடுங்க. நாங்கள் வரத்துக்குள்ள இவங்க ஷூட்டிங் இருக்குது சொல்லிவிட்டு எல்லா கூட்டம் ரெடியாக இருக்குங்க வெயிட்டிங் ஷூட்டிங் பார்க்குறதுக்கு. வார மாதிரி எடுக்கணும்டா இந்த மாதிரி எல்லார்ட்டும் சொல்லிட்டேன். இப்படி யாரும் அனுப்பாதீங்க, அடுத்த நாள் போனோம். அப்புறம் எல்லோரும் நோபடி ஸ்ட்ரைட்டாக 4 கார் ரெடி, கேமரா ஃபஸ்ட்டு கேமரா கார்ஸ் மட்டும் போயிடுத்து அதில் பிளாக் கிளாத் போட்டு கேமரா லென்ஸ் வச்சுருக்காங்க, அங்கங்கே வச்சுருக்காங்க. ஒன்லி திங் அவங்களுக்கு 10 மினிட்ஸ் ஸ்டார்ட். போனால் ரெடி பண்ணாங்க, வந்துவிட்டு டப் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது. அடிக்கும்போது கட்ட வார்த்தையில் பேசிக்கிறார் கமல் சார், திட்டுறாரு. அந்த ஆட்கள் பிளட் வருது, பல்லவன் பஸ் நின்றுடுது. அவங்க பார்க்குறாங்க என்ன நிஜமாக நடக்கிறதுன்னு. போலீஸ் நிஜமாகவே டென்ஷன் எடுத்து வந்துட்டாங்க, மறுபடியும் வழியில் பிடிச்சிட்டாங்க அவங்களே. என்ன பண்ணுறாங்க சார், ஷூட்டிங் சார் சொல்ல வேண்டியிருந்தது. பட் அந்த 5 மினிட்டில் ரிமார்க்கபுளாக நடந்தது. அந்த ஹோல் ஷூட்டிங்கை எடுத்து அப்புறம் எடிட்டிங் போய் எல்லாத்தையும் ரஷ்ஷை போட்டு எங்கெல்லாம் ஒரு கேமராவுக்கு முன்னாடி பஸ்ஸு நின்றுடுது, ஃபுல்லாக போயிடுது. இன்னொரு கேமரா 4 ஷாட் கிடச்சிது, கரெக்டாக பிளாஸ்ட் ஆகுது. எல்லாமே ஒரு ஷாட்டில் நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். கமல் சாரை வச்சுட்டு அதுவும்
ஸோ அதெல்லாம் வந்து ஃபன்னாக இருக்குல்ல, பட் இட் வாஸ் சேலஞ்சிங் டு டூ சம்திங் லைக் தட். 1980 அவரோட லுக் ஐ தாட் ஸ்மார்ட்டஸ்ட் ஆஃப் கமல். ஆமாம், அந்த படத்தில் அது வந்து ஆக்சுவலாக ஒரு நாயகனில் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டார் ஹேர். ஆமாம், கொந்தி இருக்கும் ஃபுல்லாக. கொஞ்சம் இல்லை இங்கெல்லாம் பால்டு பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் சீன் எடுத்தாங்க அவங்க. ஸோ ஏஜ்டு நாயகன் அப்படி கதையை முடிச்சுட்டாங்க. அவர் அதான் லாஸ்ட்டாக எடுக்க சொன்னார். அப்படி தான் ஷூட் பண்ணி பேக்கப் பண்ணிட்டாங்க. படம் முடிஞ்சு போச்சு. என்கிட்ட வந்து சத்தியம் ஆரம்பிக்கணும். ஒரு 45 days இருக்குது. நான் ஃபுல்லாக ஷேவ் அடிச்சிட்டாரு. அப்புறமா நான் அமெரிக்கா போகிறேன், ஐல் கம் இன் 2 months. நீ அதுக்குள்ளே செட்டெல்லாம் பண்ணிவிடுங்க, ரெடி பண்ணி நான் தோட்டத்தாரணியில் வச்சு நாங்கள் செட்டு பண்ணிருக்கோம். வந்தார் சார் 45 daysக்கு அப்புறம். பார்த்து அப்படியே இருக்க முடியும். என்ன சார் 45 daysல இவ்வளோ தான் வளர்ந்ததுன்னு. மொட்டை நல்லா இருந்தேன். நான் மொட்டை அடிச்சு உங்களை மாதிரி மொட்டை அடிச்சுட்டே இருந்தேன். நல்லா ஃபுல் மொட்டை அடிச்சுட்டே இருந்திருக்கார் 3 times அந்த கேப்பில். அமெரிக்காவுக்கு போய் மொட்டை அடிச்சு, சார் இப்படி திரும்ப முடியும் இருக்குது சார், இது எப்படி இருக்குது கேட்டார். சார் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, ஒரு ரஃப்பாக இருக்குது இந்த கேரக்டருக்கு, தாடி இருக்குது. ஓகே சார், ஒரு ட்ரெஸ்ஸு இந்த பிளான் பண்ணியிருக்கேன். சாரிக்காக இருந்தாங்க, ஒரு இந்த மாதிரி கார்டரை பேண்ட்டு ஷர்ட்டு, அப்புறம் கடிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணலாம், கடா இதெல்லாம் போட்ட உடனே இது போகிறோம் சார், இந்த லுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த லுக்கை வச்சுட்டு நாங்கள் வந்து படம் பூரா அழுக்கு படம், ஒரு செட்டு அந்த நீங்கள் ஜென்ரலாக ஒரு ஃபிலிமில் ஒரு ஹை கலர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அப்போது படத்தில் எல்லாமே நோ பிரைட் சீன்ஸ், எல்லாம் டார்க்காகவே இருக்கும். அதில் சாங்ஸ் வளையோசை மட்டும் நான் கொஞ்சம் அவுட்டோர் போகலாம் சார். ஃபாரின் போனது டிஸ்கஷன் வந்தது. ரகு மாஸ்டர் நாம நல்லா இருக்கும், வில் கோ டு சுவிட்சர்லேண்ட், இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். இந்த படத்தில் நினச்சி பாருங்கள், அதுக்கு ஒட்டுமா அது சுவிட்சர்லேண்ட் ட்ரீம் சாங்கு. இந்த படத்தில் இந்த கலர் ஆஃப் த ஃபிலிம் ஷுட் பி டவுன் டு அர்த். இவனோட எங்கெல்லாம் போவான், டீ கடை போவான், ஒரு ஜூக் பாக்ஸ் போவான், வீட்டு பார்ப்பான், வில் கோ பை சென்ட் டு அ க்ரீனரி, பஸ்ஸு, இதுதான் அவுட்டரில் எல்லாமே. அப்போது கான்செப்டை கொண்டு வந்தது இப்படி, லெட் இட் பி வெரி லோக்கல், அவனோட காமன் மேனோட ட்ரீம் பிளேஸ். அப்படி தான் அந்த பாட்டை கொண்டு வந்தது. டெல்லி பற்றி நான் கேட்கணும், உங்களுக்கு செம்ம இன்ட்ராக்ஷன் இருக்கும். டெல்லிக்கிட்டே நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் எந்த படத்தில் வந்தாலும் சமையல்காரனாக வரீங்க. எங்கள் வீட்டில் கூட ஒரு கல்யாணம் கொஞ்சம் வந்துடுறீங்களா சமையலுக்கு, ஏன்னா உங்களுக்கு பேசுறச்சே மைக் வேணாம், ஒரு கரண்டி வச்சா போதும் அப்படின்னா விழுந்து சிரிச்சு சொல்லுவார். நீ வேணா பாரு, அதுதான் கிளிக் ஆகுது. அது சமையலோட நான் அசோசியேட் பண்ணிக்கிறேன் பிரமாதமானு. ஸோ அதில் அன்னபூர்ணி, கூல்ட்ரிங்க்ஸ் பூர்ணி ஜோக்கெல்லாம் வரும் உங்கள் ஆஹால. அதில் அந்த சீனில் வந்து எந்த அளவுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் பாருங்கள் சார். பானுப்பிரியா கேரக்டர் வருவா வீட்டுக்கு, ஏன்னா ஆல்ரெடி வீட்டில் சண்டை ஆயிருக்கும். அவள் வந்து காம்ப்ரமைஸ்க்கு வருவா. ஹீரோ கீழே கபாலீஸ்வர் வாசலில் ஷூட் பண்ணப்போ அவன் கோவில் நின்றுட்டுருப்பான். இவன் வந்து சாரி சொல்ல வருவா. இவர் அந்த டைமில் ஸ்லோகம் சொல்லிட்டு இருப்பார், சர்வமங்கல மங்கள். இந்த அம்மா அப்பா ஷிவே சார் அந்த துண்டை தட்டு, அது வந்து அப்போ ஸ்பாட்டில் பண்ணுறது. அவர் சர்வார்த்த சோதி கோவமெல்லாம் அதில் காட்டுறாராம். அது வந்து you need to have some timing for that. Delhi Ganesh was awesome in that. Okay. அதில் ஹைலைட் என்னென்னா, இந்த சிந்து பேருவில் நடந்த ஒரு நாள் தண்ணி அடித்து ஒரு சீன் பண்ணுற சீனு, அதை திட்டணும் சிவகுமார் கேரக்டர், ஏன்னா மிருதங்க பிள்ளையர். கதை வந்து தண்ணி அடித்தா தான் அவர்கிட்ட பேச முடியும்னு சொல்லிட்டு இந்த சீனை பண்ண சொன்னார். ஒரு அப்படி ஆக்ட் பண்ணார் சார். முள்ள கட்ட நிஜமே குடிச்சு அடா கேட்டார். அப்படி பாலச்சந்தர் சார் வாஸ் அவர் அப்படி இருந்தது. இதே ஹைலைட் ஆஹா பார்த்தாரு பாலச்சந்தர் சார். ஆஹா பார்த்த உடனே ஃபோன் பண்ணி டெல்லி கணேஷ்ட, நீ பாண்ட் குக்குடா, தாமஸ் குக் மாதிரி ஃபேமஸ் குக். ஆமாம், எப்படி அதுவும் பேசும்போது அந்த வடையை எடுத்துக்கோ, என்ன போடு, சாம்பார் கொட்டையா, உப்பு போட்டியா, இதெல்லாம் எவ்வளோ இன்டராக்ஷன்ஸ். மைக்கேல் மதன காமராஜன் பார்த்தாலும் அதில் மேடம். ஆனால் இந்த புன்னகை மண்ணிலையும் குக்கு. அந்த மனுஷன் வந்து எனி ரோல் எல்லா படத்துலையும் இருப்பார். பாபாவில் என்ன காமெடி, அவரும் கவுண்ட முடியுமா, பிச்சை படத்தில். ஐயோ, சங்கமம்ல வந்து எல்லா பாட்டும் அவுட் ஸ்டாண்டிங்காக இருந்தது. பட் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் போலேங்கிறதுக்கான காரணம் டிட் யூ கிவ் எ தாட் டு இட்? சரி, அது வந்து எப்போதுமே டிஸ்கஷன் நம்ம பண்ணலாம். பட் தேர் ஆர் மெனி இஃப்ஸ் அண்ட் பட்ஸ். பட் டுடே இப்போ பாபா வந்து அன்றைக்கி ஓடலேன்னு சொல்லுவாங்க, இன்றைக்கி ரீரிலீஸ் ஆனோன்னு எவ்வளோ பெரிய ஹிட் அது. சங்கமம் கூட இட்ஸ் நாட் ரீரிலீஸ், பட் ஆல் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் ஒரு எனி டைம் டிவியில் வந்தாலும் இட்ஸ் அ பிக் இது சக்ஸஸ். தெர் ஆர் மெனி ரீசன்ஸ் வை இட் டிட் டூ வெல். அந்த டீட்டெயில் நம்ம போக வேண்டாம். பட் ஆஸ் அ சினிமா ஐ டிட் அ குட் சினிமா. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சினிமா. என்னோட வே இட் வாஸ் மேட், பர்ஃபார்மன்ஸஸ் சரி, அந்த சாங் சரி, மேக்கிங் சரி. நான் வில்லேஜ் படமே எடுத்ததில்லை. தட் இஸ் ஒன்லி ஃபிலிம் ஐ டிட் அ வில்லேஜ் ஃபிலிம். ஐ எம் ஹாப்பி தட் ஐ டிட். இல்லை, ரீமேக் வந்து பேர் தான் ரீமேக் சார். நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி நிறைய. ஆமாம், பட்
ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு கல்ச்சுரல் பேஸ்டு ஒரு மியூசிக் பேஸ்டு பொள்ளாச்சியில் போய் அவ்வளோ ஷூட் பண்ணது தான். இப்போது குஷ்பு இட்லி அப்படிங்கிறது பயங்கர ஃபேமஸ் ஆன மாதிரி ரஜினி பூஷ்ணிகா அப்படின்னு ஒன்று வரும்னு நினச்சேன். ஏன்னா அந்த டன் 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 இந்த பூஷ்ணிகா உடையிறதுல தலையில் ஆமாம். அந்த சீனுக்கு வந்து நீங்கள் அது ஒரு அப்பேற்பட்ட யூனிவர்சல் ஹிட்டாக போகிறதுன்னு நினச்சிங்களா? அந்த பாட்டு வந்து ஆக்சுவலாக அண்ணாமலையே அந்த வந்தேண்டா பால்கர்னு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். ஸோ இதில் ஒரு இன்ட்ரோ சாங் வேணும் சொல்லி டிசைட் ஆன உடனே அந்த கம்போசிங்கில் என்னெல்லாமோ பேசுவோம். நானும் தேவா சார்லாம் ஒரு ரேப் மாதிரிலாம் பண்ணலாம். இப்போ ரேப் ஓடின்னு இருந்தது. அப்போது சத்யம் ஆஃபீஸ்க்கு வந்தார் ரஜினி சார், வைரமுத்தெல்லாம் வந்திருந்தாங்க. அந்த பாட்டை கேட்டணுன்னா ரஜினி சார் இந்த ரேப் எல்லாம் பிரபு தேவாக்கு ஓகே நமக்கு வராது தேவா, நம்ம முட்டியெல்லாம் வலிக்குது ஆட முடியாதுன்னு சொல்லி ஜோக் அடித்தார். ஸோ என்ன பண்ணலாம், வேறு மாதிரி ஒரு பாட்டு எதாவது இருந்ததுன்னா அப்போ தேவா சார் வந்து ஒரு கானம் இருக்குது சார், புழுக்குள்ளே இது 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 ஒரு டிப்பிக்கல் வார்த்தையில் ஒரு பாட்டு சொன்னார். இது நல்லா இருக்குது, ஆனால் எப்படி இதில் ஒர்க் அவுட் ஆகும், வெறும் சாங்காக எப்படி ஒர்க் அவுட் ஆகும் சொல்லிவிட்டு, ஆனால் அந்த டியூனாகவே பாடினேன். அவரோட அந்த ட்ராவலே புதுசாக இருந்தது, நல்லா இருக்கே கேட்குறதுக்கு, எல்லோரும் பிடிச்சது. அப்போது இது ஒருத்தர் பாடுங்கன்னாரு, பாடினார். அப்படியே பேட் பேப்பர் எடுத்து வைரமுத்து சார் கொடுத்துட்டு கவிஞர் எழுதுங்கன்னாரு. அவர் ஒரு மினிட் கூட எஸ்டேட் பண்ணல சார். ஆட்டோக்காரன் நாலு தெரிஞ்ச ரூட்டுக்காரன் எழுதிட்டார் சார், பல்லவி எழுதிட்டார், டக்குன்னு எழுதிட்டார். அப்படியே பாடணுன்னு அந்த சாங் லுக்ட் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ இது வந்து பிரமாதமாக இருக்குது, பாட்டு நல்லா இருக்குது. ஆனால் பாட்டுக்கு ஒரு ஒகேஷன் உடனே சொன்னோன்னா நாங்கள் அதை ஆயுத பூஜைக்கு கிரியேட் பண்ணிட்டோம். இந்த பாட்டு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் தருண்குமார்ங்கிற டான்ஸ் மாஸ்டர் ஆல் சாங்ஸ் அந்த படத்தை பண்ணலாம். ஏன்னா பாம்பேயில் இ வாஸ் வெரி பாப்புலர், ஹீராலால் மாஸ்டரோட சன். இது வந்து பாம்பே ஸ்டைல் பண்ணால் நல்லாயிருக்கும், ஆல்ரெடி பாம்பே எல்லாம் கதையில் இருக்குது சொல்லிவிட்டு அவர் தான் ஹையர் பண்ணோம். அவர் பாட்டு கேட்டு அவர் தான் இந்த திங்கிங் டிஃப்ரெண்ட்னு வந்தார். அவர் சார் ரஜினி சார் பிகினிங்கில் பூஷ்ணிங் அவர் நீங்கள் தலையில் அடிக்கிறீங்கன்னாரு. என் தலை யோசிச்சா சொல்கிறியா? இல்லை சார் சிம்பிளாக இருக்குது சார், நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது அங்கே நம்ம ஏக்நாத் பாம் மாஸ்டர் இருக்குல்ல, அந்த டைம் பாம் பிளாஸ்டர் டே ஏற்கனவே நான் வந்து ஜம்ப் பண்ணுவேன் தலையில் பாம் பிளாஸ்டர் டே ஏதோ விபரீதமாக அதை நடக்க போகிறது. நான் இல்லை சார் அவங்கள ஏக்நாத் வந்து சார் நூ சப்பத்துரா நான் மண்டை வந்து கையில் கொடுக்குறேன் சொல்லி கலாட்டா பண்ணார் சார். அது ஆக்சுவலாக யூ கேனாட் பிரேக், நீங்கள் சும்மா அடித்து பாருங்க உடையாது அந்த தலை தான். ஸோ இவர் அடிக்கும் போது கரெக்டாக அந்த உள்ள பாம்பு வச்சுருக்கான் அந்த டைம்ஸ். அது இதான் அது ஹை ஸ்பீடில் வர அப்படியே 96 ஃப்ரேம்ஸ் உள்ள அடிக்கும்போது அது வந்து எவர் கிரீன் ஹைலைட் எடுத்தது. நம்ம கிளாப்ஸு அது வந்து என்ன எடுத்து ஆட்டோக்காரனுக்கு நேஷனல் ஆந்தம் எடுத்து, அவளுக்கு ஆந்தம் எடுத்து. சுரேஷ் நம்ம நிஜமாவே ஒரு சினிமா பார்க்குற மாதிரி உங்கள்கிட்ட பேசும்போது ஹவ் யூ டிஸ்கிரைப் த சீன்ஸ். நீங்கள் பி வாசு கே துரைக்குமார் ஒவ்வொரு ஸ்டைல் வச்சுருக்கீங்க, ஆனால் கண்ணுக்கு முன்னாடி ஒரு படத்தையே கொண்டுறீங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் யுவர் பிகஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட். ஸோ கூடிய சீக்கிரத்தில் எனக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் உங்களை பார்க்கணும், ஹாலிவுட் லெவலில் ஒரு படத்தில் உங்களை நான் பார்க்கணும் டைரக்ட் பண்ணி. வி ஹேட் அ ஃபேண்டாஸ்டிக் டைம் அண்ட் யூ கேன் வாட் எவர் யூ வாண்ட் டு சே யூ கேன் சே. நான் ஒன்றும் நிறைய இன்டர்வியூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், பேசிகிட்டே இருக்கேன். பட் பாஸ்கிட்ட வித்தியாசமாக இருக்கும், ஏன்னா நம்ம அங்கெல்லாம் பேசாது இங்கே பேசுவோம். ஓகே, ஏன்னா இந்த காமெடி மேட்ரஸ்ஸு இந்த விஷயங்கள்லாம் நான் எங்கே பேசுனதில்லை. ஸோ தட் வே ஐ வாஸ் ஹாப்பி டு ஷேர் சர்டன் அன்யூஷுவல் திங்ஸ். ஸோ இன் வே ஃபார் மீ ஆல்சோ நம்ம புதுசாக பேசும்போது நமக்கும் ஒரு இன்டர்வியூ பேசுகிறதுக்கு ஜாலியாக இருக்கும். மோர் தென் 1 hour பேசிட்டோம், போனதே தெரியல. சூப்பர். ஸோ ஐ எம் ஹாப்பி தட் யூ ஆர் டூயிங் திஸ் ஷோ அண்ட் wish you all the best and Aditya TV for this. Thank you so much. Thank you so much Mr. Basha. ஸோ நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல ஏன் மிஸ்டர் பாஷானா அவர் ஒரு இன்டர்வியூக்கு வந்தாருன்னா 100 இன்டர்வியூ கொடுத்தா மாதிரி. ஸோ என்டர்டெய்னிங், ஃபுல் ஆஃப் கண்டென்ட்டு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஸோ சீக்கிரமே பார்க்க போகிறீங்க அவரோட டைரக்ஷனில் ஒரு லவ்லி மூவியை. கண்டிப்பாக அடுத்த வாரமும் இன்னொருத்தரை பார்க்க போகிறீங்க, இதே டைப்பில் ஒரு கெஸ்ட் வருவார். எதுலையா? சிரித்தாலே இனிக்கும்.